இயேசு நாயினு என்னும் ஊருக்கு புறப்பட்டு வராரு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக வருகிறாங்க. அப்படி வரும்போது அங்கு ஒரு மரித்தோரை அடக்கம் பண்ணும்படி எடுத்து கொண்டு வராங்க. இயேசு அந்த பாடையை தொட்டார். அப்படி பாடையை தொடும் பொழுது அங்கு மரித்து போனவனை அவர் எழுப்புறார். ஏன் இதை எழுப்புறாருன்னா, அவள் ஒரு கைப்பெண்ணாக இருக்கிறா. அது மாத்திரமல்ல, அவள் ஒரு விதவையான தாய். இந்த தாயை பார்க்க மிகவும் துக்கமாக இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு இருந்த ஒரே பையன் அவன் மரித்து போயிட்டான். இதனால் ஆண்டவர் மனதுருகி பாடையை தொட்டார். மரித்தோன் எழுந்திருக்கான். பாருங்கள், ஆண்டவருடைய இருதயம் மிகவும் அன்பான இருதயம், அது மனதுருகிற இருதயம். அநேக இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு அநேக அற்புதங்களை செய்திருப்பார். சில அற்புதங்களை அவர் செய்யும் பொழுது துக்கத்தின் மத்தியில், வேதனை மத்தியில் அற்புதத்தை செய்வார். அதே போல் ஒரு ஸ்திரீ தன்னோடு இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்ட பின்பு இயேசு இடத்துல வரான். எல்லா பணம் செலவாச்சு, ஆனால் நோய் சுகமாகலை. அவளுக்கு உதிரப்போக்கு. இப்படி உதிரப்போக்கு இருக்கும்போது இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குன்னு அவளோட இருதயத்தில் நினைத்து கொண்டே வரான். ஆனால் திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீசர்களும் சூழ்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுவின் வல்லமை புறப்பட்டது. அப்படி புறப்பட்ட பொண்ணே அந்த அம்மாவுக்கு அற்புத சுகம் கிடைச்சிது. அந்த சுகம் கிடைச்ச உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் இயேசு கேட்குறாரு, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை யார் என்னை தொட்டிங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த திரளான ஜனங்கள் இருக்கும்போது இயேசு கேட்குறாங்க. இயேசுக்கிட்ட சீசர்கள் சொல்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்போது என்னிட்ட வல்லமை புறப்பட்டதே நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அந்த ஸ்திரீ அவர் பாதத்தில் வந்து விழுந்து, அப்போதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு சுகம் கிடைச்சதுன்ட்டு. அப்படி கிடைச்ச உடனே அந்த அம்மா, ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை, ஸ்திரீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. இப்போ பாருங்கள், ஆண்டவரோட நம்ம ஏதாவது பெற்றுக்கொண்டு கொண்ட பிறகு ஆண்டவர் அதை மற்றவர்களுக்கு சொல்லணுன்றது இந்த அது எதிர்பார்க்குறார். முதல்ல திரளான ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மரித்தோரை உயிர்த்தெழுந்தார். அப்போது திரளான